எங்க பிரெக்னெண்டா இருக்க ஒரு பொண்ணு அவளோட ஹஸ்பண்டோட நடந்து வந்துட்டு இருக்கா. அப்படி இவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்ப ரோட்டோரமா உட்காந்துட்டு இருக்க ஒரு பிச்சைக்காரி என்ன பண்றானா, சடனா அந்த பொண்ணோட வயித்துல குத்திரா. இதனால குழந்தை வந்து டமால்னு வெடிச்சிடுது. என்னன்னு பார்த்தா இவ வயித்துல பலூன் வச்சிட்டு இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா இவன் மாசமா இருக்க மாதிரி இவளோட ஹஸ்பண்டை ஏமாத்திட்டு இருந்திருக்கா. சோ இப்போ பயந்து போன ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏமா என்னமாச்சு என்னமா சத்தம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஜஸ்ட் பெயின் தான். நீங்க என்ன பண்றீங்கன்னா உடனே போயிட்டு பக்கத்துல ஏதாவது ஃபார்மசி இருந்தா மருந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது என்னமா மருந்து வாங்கிட்டு வருது அப்படின்னு மாதிரி கேட்க, யோ போயிட்டு ஏதாவது மருந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமுச்சு விட்டுற. சோ அப்படி அவர் அமுச்சு விட்டு இவன் அந்த பிச்சைக்காரிட்ட என்ன சொல்றானா, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இப்ப இந்த வேலை பாப்ப அப்படின்னு மாதிரி சொல்றா. என்னன்னு பார்த்தா அந்த பிச்சைக்காரி வேற யார் இல்ல, இவளோட ஹஸ்பண்டோட தங்கச்சி தான். சோ அந்த தங்கச்சிக்காரி வந்துட்டு இவளை எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும், அண்ணனுக்கு இந்த உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா போல. சோ அந்த பக்கம் போன ஹஸ்பண்ட் வந்துட்டு ஐயோ இவ ஃபார்மசில போயிட்டு மருந்து வாங்கிட்டு சொல்றாள், நான் எந்த ஃபார்மசில போயிட்டு என்ன மருந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் புலம்பிட்டு இருக்க. இந்த பக்கம் இவன் என்ன பண்றானா, இன்னொரு பலூன் எடுத்து ஊதி வயித்துல வச்சுக்கிறா. அப்ப போன ஹஸ்பண்ட் திரும்ப வந்துட்டு ஏமா வா அங்க ஒரு ஃபார்மசி பாத்துருக்கேன் வா உடனே போலாம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்க, இப்ப பெயின் ஓகே தான் அப்படின்றா. எது ஓகேவா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இப்போ ஓகே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டுகளும் அங்கிருந்து போயிருதுங்க. அப்படி போயிட அந்த தங்கச்சி வந்துட்டு அட பாவி வயித்துல பலூன் வச்சுட்டு பல மாசமா இருக்க மாதிரி உன்னை ஏமாத்திட்டு இருக்கா, இதை கூட தெரியாம முட்டா பையனா இருக்கடா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் செக்அப்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்தது இவ என்ன பண்ணானா கட்டு காசு எடுத்து அந்த டாக்டர் முன்னாடி வச்சு இங்க பாருங்க நான் கேட்ட மாதிரி எனக்கு ரிப்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கும்போது அப்ப அந்த டாக்டர் வந்துட்டு இங்க பாருமா நீ இப்ப வேணா ஹஸ்பண்ட் ஏமாத்திட்டு இருக்கலாம், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இந்த உண்மை வெளியே வரதான் போகுது அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட தேவையில்ல, நான் சொன்னது மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப டாக்டர் வந்துட்டு எங்க பாருமா நீ நினைக்கிற மாதிரி டாக்டர் நான் ஒண்ணு கிடையாது, பணத்தெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படிங்களா இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்னும் நிறைய காசு எடுத்து வைக்க, என்னமா இப்படி கட்டா காசு எடுத்து வச்சு என் வாயை அடைச்சிட்டேன், சரி நான் சொல்றேன் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல. அப்ப உள்ள வந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு டாக்டர் எல்லாம் ஓகே இல்ல அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஓகே, உங்க பொண்ணு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எது பொண்ணா போன டைம் வரும்போது ஏதோ பையன் சொன்னீங்க, பையனா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தங்கச்சிக்காரி வந்துட்டு வேகமா உள்ள வரா. அப்படி உள்ள வந்தவ டே மங்குனி உன் பொண்டாட்டி வயித்துல பலூன் வச்சுட்டு மாசமா இருக்க மாதிரி உன்னை ஏமாத்திட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லும்போது அப்ப அண்ணங்காரன் என்ன சொல்றேன்னா இங்க பாரு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு அவளை பிடிக்கல அப்படின்ற ஒரே காரணத்தினால அவளை பத்தி தப்பா பேசாதன்னு சொல்லியிருக்கா இல்லையா, இங்க பாரு நான் வேற ஏதோ சொல்றதுக்குள்ள இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிடுறான். இதை கேட்டு அவளுக்கு அப்படியே மூஞ்சே மாறிடுது. ஓ அப்படியா நான் சொன்ன நம்ப மாட்டேன்ல, சரிடா நான் போறேன், ஆனா அப்படி போறதுக்கு முன்னாடி உன்னோட அன்பான மனைவிய ஒரே ஒரு டைம் அக் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா அவளை போயிட்டு அக் பண்ற மாதிரியே பிடிச்ச அவளை ஒரே நசுக்க அவளதான் வயித்துல இருக்க பலூன் படான்னு வெடிச்சிருது. இதை பார்த்த ஹஸ்பண்ட் அடியே என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக தங்கச்சியோ ஆனா வாழ்த்துக்கள் உனக்கு பயம் பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் சொல்ல. அவ்வளவுதான் இப்ப இவருக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிச்சா, அடி பாவி இவ்வளவு நாளா மாசமா இருக்க மாதிரி என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கேடி, ஒழுங்கா என் மூஞ்சில முடிக்காது இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுற. அவ அங்கிருந்து போயிடா. தங்கச்சி கிட்ட சாரிமா நீ அவளை பத்தி எவ்வளவு சொன்ன நான் தான் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது அட விடுனா எந்த அண்ணன் தான் தங்கச்சி சொல்றது கேட்டிருக்கான், உனக்கும் காதல் வந்து கண்ணை மறைச்சிச்சு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போயிட.